இந்த ராணியோட மூக்கு ரொம்ப பெருசா இருக்கனால இவங்க அழகா இல்லையோ அப்படின்னு நினைச்சு இருக்கிற எல்லா போட்டோவையும் மூக்கு இருக்கிறதெல்லாம் கிழிச்சு விட்டுறாங்க. அதனால இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூக்கு வரைய சொல்லி பல பெயிண்டர்ஸ கூப்பிடுறாங்க. ஒருவேளை இந்த ராணிக்கு அந்த மூக்கு பிடிக்கலன்னா அவங்க அப்படியே மலையில இருந்து கீழே தள்ளி சாவடிச்சிடறாங்க. அந்த வரிசையில இந்த குட்டி பையனும் அவனோட பெயிண்டிங்க தூக்கிட்டு இந்த வாசல் நின்னுட்டு இருக்கான். அப்ப இந்த ஈ வந்து டார்ச்சல் பண்ணுது, உன்னை நான் குள்ள விட மாட்டேன் அப்படின்னு அந்த பெயிண்டிங்கை வச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சு அந்த பேப்பரே கழிச்சிடறான். ஐயோ வரைஞ்சது என்னாச்சோ அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒன்னும் ஆகல. அப்ப மறுபடியும் அந்த ஈ வருது. இப்ப பாரு ஒரே சாத்துல கொல்றேன் அப்படின்னு ஒரே அடி அடிச்சு மூக்குலயே மூக்குத்தி குத்திட்டாங்க. அடுத்து நாம தானா அப்படின்னு நினைச்சு டிஃப்ரெண்டா அந்த மூஞ்சியை மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா எதுவுமே நல்லா இல்ல. கடைசியில செத்தோண்டா அப்படின்னு அந்த பேப்பரையும் தூக்கிட்டு உள்ள போறாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ராணிக்கு அந்த போட்டோ பார்த்தனே பிடிச்சிருச்சு. இன்னும் நான் இம்புட்டு அழகா இருக்கேன், இனிமேல் இது இங்க இருக்க கூடாது, வால்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேமா வாங்கி அங்க மாட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டர் வேலை கொடுத்து பெயிண்டிங் வேலை நடக்கிற மாதிரி எல்லா பக்கம் அவங்க நடக்க விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு விசித்திரமான ஆர்டிஸ்டா இருந்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டை தட்டி விடுவாங்க. மேம் நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.